பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, அது வினையெல்லாம் தீரும் மருந்து, அது வினையெல்லாம் தீரும் மருந்து. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல யோகங்களை பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். நோய் நொடி இல்லாமல் நல்ல தொழில் செல்வங்கள், நல்ல திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம் எல்லாம் சிறப்பாக பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இன்றைய தினம் சுபயோக சுபகிரகம், சுபயோக சுபகிரகம் பல செல்வங்களை கொட்டித் தருகின்ற ஒரு குருவினுடைய குட்டி பயிற்சி, குரு பகவானுடைய குட்டி பயிற்சி. குட்டி பயிற்சி தான், ஆனால் கொட்டித் தருகின்ற பல செல்வங்களை கொட்டித் தருகின்ற பயிற்சி. குட்டி பயிற்சியாக இருந்தாலும் கொட்டித் தருகின்ற பயிற்சி. ஏனென்றால் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு விளக்கப்படுகின்றது. இந்த குருவினுடைய அதிச்சார குரு பயிற்சி குட்டி பயிற்சி தான். 3.5 மாதங்கள் இருக்க போகிறார். இந்த 3.5 மாதங்களில் 1 வருடங்கள் இல்லாத ஒரு யோகத்தை இந்த 3.5 மாதங்களில் 1 வருடத்தில் என்னென்ன யோகங்களை தர வேண்டுமோ அத்தனை யோகங்களை இந்த 3.5 மாதத்தில் தந்து விடுவார். குட்டி குரு பயிற்சி என்றாலும் கொட்டி தருவார். பல கோடிகளை பல செல்வங்களை கொட்டி தருவார். அதற்கு முக்கிய காரணம் அந்த முதல்ல எந்த நட்சத்திரத்தில் அந்த குரு பயிற்சி அடைகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சொந்த சுய நட்சத்திரம், சுயசாரம் வாங்கி அவருடைய, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு சொந்த வீடுன்னா நம்ம பேரில் ஒரு பத்திரம் இருக்கணும் இல்லையா? நம்ம சொந்த வீட்டில் ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு ஊஞ்சல் கட்டி பட்டு மத்தையோட நிம்மதியாக ஊஞ்சல் ஆடி பட்டு மத்தையோட தூங்கணும், நல்ல நிம்மதியாக சாப்பிடணும், படுத்து தூங்கணும் அப்படின்னா அந்த சொந்த வீடு உங்கள் பேரில் இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில், அதுவும் பாருங்க ஸ்தான பலம், நட்சத்திர வலிமை மட்டும் கிடையாது, ஸ்தான பலம். ஸ்தான பலம் அப்படின்னு என்ன? குருவுக்கு ஆட்சி வீடுன்னு ஒன்று இருக்கு, நீச வீடுன்னு ஒன்று இருக்கு, உச்ச வீடு கடகம். அந்த உச்ச வீட்டில் 3.5 மாதங்கள் இருக்க போகிறார். ஆக முதல்ல அவருடைய சொந்த நட்சத்திரம், அடுத்ததாக அந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். இந்த குட்டி குரு பயிற்சி, அதிச்சார குட்டி குரு பயிற்சி குபேரனாக்க போது பலரின் வாழ்க்கையில் குபேர செல்வங்களை கொட்டி தரப்போகின்றது. குட்டி சுக்கிரன் கொட்டி தரப்போகின்றது. குட்டி சுக்கிரன் கொட்டி தரப்போன்னு சொல்லு. அந்த மாதிரி குட்டி குரு பயிற்சி. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க குட்டி சுக்கிரன் குடிய கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு சில பேருக்கு கொட்டி கொடுக்கும், எல்லாருக்கும் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சினால யாராருக்கு என்னென்ன யோகங்கள், என்னென்ன ஒரு அற்புதமான மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், அதே நேரத்தில் என்னென்ன சுபகாரியங்கள் நடக்க போகுது, யாராருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது, யாரெல்லாம் சொத்து வாங்க போகிறா, யாராருக்கெல்லாம் நல்ல பதவி கிடைக்க போகுது, யாராருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்க போகுது, நல்ல திருமண வாழ்க்கை யாருக்கு ஏற்பட போகுது,
எவ்வளவு பெரிய லட்சாதிபதியாகவோ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனோ என்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது என்பதை கிரகங்களுடைய முக்கிய பயிற்சிகள், அதாவது குரு பயிற்சி மட்டுமல்ல, இந்த 3.5 மாத காலங்களில் மற்ற ஒரு 2 கிரகங்கள் அற்புதமாக ஆட்சி பெறுகின்ற கிரகங்கள். சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றார் இந்த 3.5 மாதத்தில். செவ்வாய் ஆட்சி பெறுகின்றார். செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகின்றார். அதற்கான விளக்கத்தை நம்ம ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் ஒரு தலைவிதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவிதியை எழுதியிருக்கார். அதே பிரம்மன் தான் நம்ம எல்லாம் படைத்தவன். பிரம்மன் தான், அதே பிரம்மன் தான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் நமக்கு ஒவ்வொருத்தர் தலையெழுத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கார். ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்டது. பிரம்மன் மனிதர்களை நம்ம எல்லாம் படைச்சிருக்காரு. நமக்கு என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாதகங்கள், என்னென்ன யோகங்கள் என்னென்ன காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதையும் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார். யாராருக்கு என்னென்ன தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து என்ன அப்படின்னு எழுதியிருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள், தொழில் சரியில்லைங்க, வருமானம் இல்லைங்க, கல்யாணம் முடியல, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, கல்யாணம் முடியல, எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை, சொத்து பிரச்சனைகள், வியாபாரம் விருத்தியாக மாட்டேங்குது, வீட்டில் நிம்மதியே இல்லை, ஏதோ ஒரு செய்வினை கோளாறுகள் எங்களை போட்டு ஆட்டி வைக்குது, என்னென்னமோ நடக்குது, இது இப்பத்தான் சரியாகும் தெரியல, இப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், இதெல்லாம் எப்போ சரியாகும், எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் தலையெழுத்து, உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்காரு இல்லையா, அதை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, இது பொது பலன். நேர்களே, இது எல்லாருக்கும் தெளிவாக சொல்கிறேன், இது பொதுவான பலன். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து, அது எப்போ சரியாகும்ன்ற ஒரு பிரம்மனுடைய விதியெல்லாம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. குரு பயிற்சி, குருவின் அதிச்சார குட்டி குரு பயிற்சி, குருவின் அதிச்சார குட்டி பயிற்சி. குட்டி பயிற்சி என்றாலும் கொட்டி கொடுக்கும், குட்டி பயிற்சி என்றாலும் குபேரனாக்கும். ரிஷபராசி உங்களுக்கு தான். ரிஷபராசி ஏற்கனவே பலவிதமான அற்புதமான யோகங்களோடு இருக்கிறீங்க. இது பத்தாது அப்படின்னு உங்கள் உச்சத்துக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு உச்ச பயிற்சி, குட்டி பயிற்சி, உச்ச பயிற்சி, குபேரனாக்கும் பயிற்சி, குட்டி பயிற்சி, கோடிகளை கொட்டி தருகின்ற பயிற்சி. அப்படிப்பட்ட, அதாவது 3.5 மாதங்கள் இருக்க போகின்றது. இந்த 3.5 மாதங்கள் இந்த குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய, கடகராசி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலம் உங்களை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு சொல்ல போகின்றது. இது மாற்று கருத்தே இல்லை, இது மறுக்கவே முடியாது. ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் உங்களை உயரத்தில் மிகப்பெரிய உச்சத்திற்கு உயர்த்து பல பல லட்சங்களை, பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகின்றது. 3ஆம் இடம் முன்னேற்றத்தின் அற்புதமான ஸ்தானம். ஒவ்வொரு திட்டங்களும் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம், முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம். மனுஷன் எதுக்காக முயற்சி பண்றோம்? நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், கல்யாணம் முடியணும், நல்ல பதவிக்கு போகணும், பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும். அத்தனை முயற்சிகளுமே வெற்றி அடையும். ஆதார கிரகங்கள், ஆதாரப்புற விளக்கங்கள் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சு இத்தனை யோகத்தையும் உறுதியா தருவார். ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுக்கு ரிஷபராசி 9ஆம் இடம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு, உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற யோகம். பணத்திலும் சரி, பதவியிலும் சரி, சொத்திலும் சரி, அப்படிப்பட்ட யோகம். சரி, அடுத்ததா இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், சிம்மத்தில் கேதுவோட சுக்கிரன் இருக்கார் தற்காலிக. இவர் என்ன பண்றாருன்னா,
குரு பெயர்ச்சி அடைந்த ஒரு 2 நாட்களில் 10/10/2025 சுக்கிரன் கன்னிக்கு பெயர்ச்சி அடைகிறார். குரு பெயர்ச்சி அடைந்தவுடன் பாருங்க, பலவிதமான கிரக மாற்றங்கள் வலிமையோடு மாறுகிறது. இந்த சுக்கிரன் அதாவது பெயர்ச்சி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சி அடைந்து பரிவர்த்தனை யோகமாக மாறுகிறார். எப்படி பரிவர்த்தனைன்னா, சுக்கிரன் வீட்டில் ஏற்கனவே புதன் போய் உட்கார்ந்தாச்சு. அதாவது துலா ராசி சுக்கிரன் வீட்டில் புதன் போய் ஏற்கனவே உட்கார்ந்தாச்சு. கன்னி ராசியில் இருக்கிற புதன் துலா ராசியில் போய் ஏற்கனவே உட்கார்ந்தாச்சு. அப்ப கன்னி ராசியில் யார் உட்கார்றா? சுக்கிரன் உட்கார்றாரு. சுக்கிரன் வீட்டில் துலா ராசியில் சுக்கிரன் வீட்டில் புதன் போய் உட்கார்ந்தாச்சு. அப்போ அந்த புதனுடைய கன்னி ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்தாச்சு. இப்போ சிம்ம ராசியிலிருந்து சுக்கிரன், சிம்ம ராசியில் இருந்த சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சி அடைகிறார் 10/10/2025. அப்போ இது ஒரு பரிவர்த்தனை யோகமாக மாறி, இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து மிகப்பெரிய ஆட்சி உச்சம் பெற்ற சிறப்பு பலன்களை கொடுத்துரும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வம், திடீர் சொத்து, திடீர் பதவி, நீங்க எதிர்பாராத ஒரு யோகத்தை ஏற்படுத்திடும். இது ஒரு யோகம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக இந்த பரிவர்த்தனை யோகம் முடிஞ்ச அடுத்ததாக இந்த ஐப்பசி 10ஆம் தேதி, அதாவது 27/10/2025 அன்று செவ்வாய், இந்த செவ்வாய் உங்களுக்கு ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தில், அதாவது துலா ராசியிலிருந்து 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். 7ஆம் இடம் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுகின்றார். ஆட்சி பெறுவது மட்டுமல்ல, குருவால், கடகராசியில் இருக்கக்கூடிய குருவால், உச்சம் பெற்ற குருவால் பார்க்கப்படுகிறது. ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தை ஒரு உச்சம் பெற்ற கிரகம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய யோகம். நல்ல திருமண வாழ்க்கை, சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பூமி யோகம். அதாவது 7ஆம் இடம் வந்து 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் 7ஆம் இடம், 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். அந்த 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் 7ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் 7ஆம் இடம் என்பது உங்கள் அதிகாரத்துவம் அந்த உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன்றால் மனைவிக்கு நல்ல உத்தியோகம், மனைவி என்றால் கணவனுக்கு நல்ல உத்தியோகம். இல்லை, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகம், பூமி யோகம். அப்படிப்பட்ட யோகத்தை, சிறந்த யோகத்தை வழங்கப் போகின்றது. ஆக உறுதியாக வெளிநாட்டு, ஏன்னா அவரே ரிஷபராசிக்கு 12ஆம் அதிபதி ஆகிறார். ரிஷபராசிக்கு 12ஆம் இடம் வந்து மேசராசி, ரிஷபராசிக்கு 12ஆம் இடம் மேசர. அப்ப 12ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்ந்தா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இல்ல ஷேர் மார்க்கெட், வேல்டு, உலக வர்த்தகம், இப்படி எல்லாத்திலையும் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக நல்ல இந்த குரு பயிற்சியோடு இந்த 8/10/2025 புரட்டாசி 22ல் குரு வந்து குட்டி குரு பயிற்சி, குருவின் அதிச்சார பயிற்சி. இதில் ஒரு உச்சம் பெற்று, அதாவது மிதுன ராசிந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சி அடைந்தவுடன் அடுத்ததாக புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகின்றது. அடுத்ததாக இந்த 3/11/2025 சுக்கிரன் வந்து துலா ராசிக்கு மாறுகிறார். அப்புறமேல் கன்னியில் இருக்கிற சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போயிடுறார். அப்ப ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்காராரு, அதிகாரத்தை வந்து உத்தியோகம் தரக்கூடிய இடத்துல. இப்போ அங்க இருக்கிற செவ்வாய் வந்து அடுத்ததாக வந்து அவர் வந்து ஐப்பசி 10ல் செவ்வாய் வந்து விருச்சிக ராசியில பயிற்சி அடைகிறார். அப்போ குரு பயிற்சியோடு சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி என்ற 2 கிரகங்களும் ஆட்சி பெற்றதன் சொந்த இடத்தில் ஆட்சி பெற்று பல சுகபோக வாழ்வுகளை வழங்கக்கூடிய சுக்கிரன், நல்ல சுகபோக வாழ்வை வழங்கக்கூடிய, நல்ல திருமண யோகம் தரக்கூடிய, நல்ல பதவி யோகம் தரக்கூடிய, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய, எத்தனை பொருளாதார பிரச்சனை, எத்தனை சத்துருக்கள் எதிரிகள் இருந்தாலும் அதை எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை,
ஏன்னா சுக்கிரன் முதல்ல 6ஆம் இடத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சியை வருகிறார். ஆக எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை, பொருள் வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலைமை, தொழிலில் வெற்றி பெறக்கூடிய நிலை. இவர் உங்களை எதிர்த்து யாரும் தொழில் பண்ண முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் உறுதியாக இருக்கு. ஆக ரிஷபராசினியர்களே, இது பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது நீண்ட நாள் அது நடக்கலை, இது நடக்கலை, கல்யாணம் முடியல, குழந்தை இல்லைங்க, கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் 6 வருஷம் கொஞ்சம் குழந்தை இல்லை, வீட்டில் கல்யாணம் முடிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பிரச்சனை, நிம்மதி இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனை, இது என்னைக்கு தீரப்போகுதுன்னு தெரியல, பணம் கொடுத்த இடத்துல வரல, தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போகுது, இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ சரியாகும்னு நீங்கள் வேதனைப்பட்டுட்டே இருப்பீங்க. பிரம்மன் எழுதியிருப்பார், பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார், எது எப்போ சரியாகும் அப்படின்றது. நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த அதே பிரம்மன் தான் இன்னென்ன காலத்தில் இன்னென்ன யோகங்களை அனுபவிக்க வேண்டும், இன்னென்ன காலத்தில் இன்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், இந்த பிரச்சனைகளாம் இன்னென்ன காலத்தில் நிவர்த்தி அடையும் என்று பிரம்மன் தலையெழுத்து எழுதியிருக்கார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் போட்ட விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.